மனிதனா பொறந்தா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு ஆசை, ஒரு லட்சியம், ஒரு கனவு இருக்கும். ஆனா, நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள பொறுத்தவரைக்கும், எல்லாருக்கும் உதவி செய்யணும், சுதந்திரமா இருக்கணும், ரொம்ப தூரம் பயணம் போகணும். அதே நேரத்தில யாரும் தன்னுடைய சுதந்திரத்தில இடையூறு பண்ணக்கூடாது. இதுதான் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். அதே நேரத்தில எங்கேயாவது வெளியில போலாம் வாடா அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா, உடனடியா கிளம்பிருவாங்க. காசு இல்ல மத்தத பத்திலாம் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா, இவங்களுக்கு கொஞ்சம் வெளியில பயணம் போறது பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் மட்டும் ஒரு குறிக்கோள், ஒரு ஆசை வச்சுட்டாங்க அப்படின்னா, அந்த குறிக்கோள அடையறதுக்காக அத நோக்கி பயணிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஏன்னா, இவங்களுடைய ராசி சின்னமே பார்த்தீங்கன்னா, வில்லம்பு. எத நோக்கி போகணும்னு ஆசைப்படுறாங்களோ, அத நோக்கி போவாங்க. ஏன்னா, இவங்க அப்படிதான். இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இதில இருக்கிற 3 நட்சத்திரமுமே ரொம்ப அருமையான நட்சத்திரம் அப்படின்னே சொல்லலாம். மூல நட்சத்திரம் அப்படின்னாவே ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சிலர் சொல்லுவாங்க. மூல நட்சத்திரக்காரங்கள்லாம் வந்தா அது ஒரு இடைஞ்சல். கல்யாணம் பண்ணக்குள்ள கூட ஒரு குழந்தைங்கள அதாவது ஏதாவது ஒரு குறையுள்ள ஒரு வீடா பார்த்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எப்பவுமே அவங்களுடைய மனசு நல்லா இருந்தா போதும். அதன் பிரகாரம் நீங்க செயல்பட்டீங்கன்னாவே போதும். இவங்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்பு எப்படி இருக்கு? குறிப்பா இந்த ஆவணி மாதத்துல என்னென்ன மாற்றங்கள இவங்க சந்திக்க இருக்காங்க? எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்க போது? எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமா இருக்க போது? இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் உங்களுக்கு எப்படி இருக்கு? அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்கள பொறுத்தவரைக்கும் இந்த ஆவணி மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது, மாத தொடக்கத்திலே உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவர் அஷ்டமத்தில சஞ்சரிக்கிறது அஷ்டமத்தில குருவாக இருக்கிறது மிகப்பெரிய யோகம் அப்படின்னே சொல்லலாம். நீங்க அஷ்டமத்தில இருக்கிறாங்க, கஷ்டப்படணுமோ, இடைஞ்சல் வருமோ, தொழில்ல வியாபாரத்தில ஏதாவது குறுக்கீடு வருமோ அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டாம். அஷ்டமத்தில இருக்கிற குரு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்த கொடுக்கக்கூடிய அருமையான இடத்துல இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். இத பத்தி நம்ம இன்னுமே விளக்கமா பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்க தனுசு ராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில, நண்பர்கள் வகையில யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோவ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தனுசு ராசியில நீங்க எந்த நட்சத்திரத்தில பிறந்தீங்க? உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன? உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன? அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட்ல தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியா ஏதாவது சந்தேகம் இருக்கு, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் குருவோடைய பார்வை இருக்கிறது, அதுவும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் பதிய இருக்கிறது மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். புதுசாக நீங்கள் எந்த முயற்சியில் ஈடுபட்டீங்கனாலும் அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. பொதுவாகவே தனுசு ராசி என்பர்கள் யாருக்காவது வாக்கு கொடுத்தாங்கன்னா அந்த வாக்கை எப்பாடுபட்டாவது அதை காப்பாற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த காலகட்டத்தில் அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்கான ஒரு யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த ஆவணி மாதத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. நீங்கள் தான் அதை முன்னாடி நின்று நடத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய தங்கைக்கோ அல்லது உங்களுடைய தம்பிக்கோ, உடன்பிறப்புகளுக்கோ அல்லது ஏதாவது ரொம்ப நெருங்கிய உறவுக்கு நீங்கள் தான் முன்னாடி நின்று அந்த கல்யாணத்தை நடத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஏற்படும். சுப நிகழ்வில் கட்டாயம் இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. அந்த வேலையில் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்காக போராடி இருப்பீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பதவியை இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கும். இந்த ஆவணி மாத கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அந்த இழந்த பதவியை மீண்டும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாக போகுது. உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இல்லை அப்படின்னா வயிறு உபாதைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது. குரு பகவான் தொடர்ந்து நீங்கள் இந்த காலகட்டத்தில் வழிபடுறது நல்லது. குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எதிர்காலம் ரொம்ப இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு நல்ல ஒரு யோக பலனை தரக்கூடிய அருமையான இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். ராசிக்கு 7, 10 இடத்திற்கு அதிபதியானவர் புதன். அவரும் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறது. பாக்கியஸ்தானத்துக்கு வரும்போது
ஒரு சிறப்பான வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். ஏன்னா புதன் 7ஆம் இடத்திற்கு வரும்போது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். துணிஞ்சு முடிவெடுப்பீங்க, அதுவும் தெளிவாக எடுப்பீங்க. ஏன்னா புதன் அறிவுக்காரகன். அவர் 7ஆம் இடத்துல இருக்கும்போது முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆலோசகர், அதாவது பெரிய பெரிய விஐபிகளுடைய ஆலோசனையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனையும் உங்களுடைய அறிவும் சேரும்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறங்குற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். புத ஆதித்ய யோகமும் ஏற்படுறதுனால அரசியலில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு முக்கியமாக ஒரு சில பொறுப்புகளோ, ஒரு சிலருக்கு பதவி உயர்வோ, ஒரு சிலருக்கு சம்பள உயர்வோ இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கல்வி சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சியில் ஈடுபட்டிங்கனாலும் அது கட்டாயம் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு இந்த தனுசு ராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். பெற்றோர் வழி உறவுகளால் ஒரு சில இடைஞ்சல்களையும் இன்னல்களையும் அனுபவிச்சுட்டு இருந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் அந்த இன்னல்கள் எல்லாமே சரியாகி பெற்றோர் வழி உறவுகளால் மகிழ்ச்சி தர மாதிரி, சந்தோஷம் தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அவங்களுடைய உதவி கிடைக்கும். அது உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இந்த காலகட்டத்தில் இருக்குது. பொதுவாக தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா பெற்றோர் வழி உறவுகளால் பெரும்பாலும் உதவிகள் கிடைக்காது. ஏன்னா அதுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் போராடுவீங்க. ஆனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசிக்கு அப்பா அம்மாவோட ஆதரவு, தாயோட அப்பா அம்மாவோட ஆதரவு, தாத்தா பாட்டிகளோட ஆதரவு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் குறைவு தான் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. இந்த தனுசு ராசிக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அப்பப்போ வரும். சின்ன சின்ன தடைகள் வரும். இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. அரசு சம்மந்தமாக நீங்கள் எந்த வகையில் இறங்குனீங்கனாலும், எந்த விஷயத்தில் இறங்குனீங்கனாலும் அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நிறைய அனுகூலமான பலன்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஆவணி 15க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கிரனும் யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் துலா ராசிக்கு செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்குன்னு பார்க்கும்போது 6, 11 அந்த இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் உங்களுடைய ராசிக்கு வரும்போது குருவுடைய பகை கிரகம் என்பதனால லாபஸ்தானத்தில் வரும்போது பொருளாதாரத்தில் சின்ன சின்ன தடைகள் வரும். உங்களுடைய பெயருக்கே கூட ஏதாவது ஒரு களங்கம் விளைவிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன இடைஞ்சல்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆவணி 15க்கு அப்புறம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் செயல்படணும். இல்லை அப்படின்னா ஒரு தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கெல்லாம் சென்று வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் வரும். குறிப்பாக ஆவணி 15க்கு அப்புறம் ஏதாவது ஒரு ஆலயங்களுக்கு நீங்கள் சென்றுட்டு வருவீங்க. அதற்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில தனுசு ராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் ஏதாவது மாற்றம், உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, உங்களுடைய நீண்ட நாள் இலக்கு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் உங்களை நம்புங்க. மற்றவங்களை நம்பி நீங்கள் இறங்குற விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனையாக அமையறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே நேரத்தில் பொறுப்புகளை மற்றவங்ககிட்ட ஒப்படைக்காதீங்க. ஒரு பணமே இருக்குது, இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு யாராவது கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். அடுத்தவங்களை நம்பி நீங்கள் கொடுக்கறது அது உங்களுக்கே ஒரு சில இடத்துல ஏன்டா கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி தோண வச்சிடும். அந்த மாதிரி சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. குடும்ப பிரச்சனை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஒரு பழைய பிரச்சனை ஒன்று மீண்டும் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ஆவணி 15க்கு அப்புறம் கொஞ்சம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். கொடுக்கல் வாங்கலில் கூட ஒரு சிலருக்கு பணம் வாங்கி கொடுப்பீங்க. அவங்க பார்த்திங்கன்னா தராமல் இருந்திருப்பாங்க. அதற்கு நீங்கள் தான் ஜாமீன் போட்டு வாங்கி கொடுத்துருப்பீங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுடைய பேர் கெடுற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டத்தில் செயல்படுங்க. குறிப்பாக பண விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க இந்த ஆவணி மாதத்தில் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் பெரிய அனுபவஸ்தர்கிட்ட அறிவுரை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் இறங்குனீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக தனுசு ராசி மாணவர்களுக்கு மறதி போன்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரலாம். கவனமாக இருங்க. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக ஒரு சில பொறுப்புகள் கிடைக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சி எதிர்பார்க்கலாம். வியாபாரம் தொழில் செஞ்சிட்ருக்கிறவங்க நிறைய கடுமையான போட்டிகள் மத்தியில் நீங்கள் முன்னேறத்துக்கான வாய்ப்புகள் அமையும். நிறைய இடைஞ்சல்களும் தடைகளும் வரும். அதுக்கப்புறம் தான் போட்டி போட்டு முன்னேற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
உங்களுடைய இலக்கை அடையிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. அதற்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். குறிப்பாக மாணவர்களை பொறுத்தவரைக்கும் சக மாணவர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்டயோ உங்களுடைய பெற்றோர்கிட்டயோ கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் இறங்குறதும் இந்த மாணவர்களுக்கு ரொம்ப நல்லது. குறிப்பாக தனுசு ராசி பெண்களுக்கு கடந்த மாதத்தை ஒப்பிடும்போது இந்த மாதம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். திட்டமிட்டு செலவு செய்யுங்க. ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எப்பவுமே உங்களுடைய குழந்தைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா பிள்ளைங்கள் ஏதாவது ஒரு இடைஞ்சலை கொடுப்பாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் வியாழக்கிழமையில் குரு பகவானை வழிபட்டு விடுவாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் குரு பகவானே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடி விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். கட்டாயம் நடக்கும். நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.